சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே உள்ள தூதனூர் காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து மனைவி பாவாயி. 70 வயதான இவருக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். கணவர் மாரிமுத்து இறந்துவிட்டதால் மகன் கந்தசாமியுடன் பாவாயி வசித்து வந்தார். பாவாயி அவ்வப்போது கூலி வேலைக்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில் சென்ற 4ஆம் தேதி பாவாயி வேலை செய்ததற்காக அங்குள்ள கல்குவாரி அருகே வசித்து வரும் விவசாயியிடம் கூலியை வாங்கச் சென்றிருக்கிறார். ஆனால் அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை. அதே ஊரைச் சேர்ந்தவர் பெரியம்மாள். 75 வயதான இவரின் கணவர் இறந்துவிட்ட நிலையில் 3 மகன்களோடு வசித்து வந்திருக்கிறார். ஆடுகளை தினமும் கல்குவாரி பகுதிக்கு பெரியம்மாள் மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வது வழக்கம். அவரும் சென்ற 4ஆம் தேதி ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மேய்ச்சலுக்கு சென்றிருக்கிறார். அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. ஆடுகள் மட்டும் வீடு திரும்பின. இதனால் அவரது குடும்பத்தினர் பெரியம்மாளை தேடியிருக்கிறார்கள். இந்த தகவல் ஊர் முழுவதும் பரவியிருக்கிறது. அப்போதுதான் ஒரே நாளில் 2 மூதாட்டிகள் மாயமானது தெரிய வந்தது. இதனால் அந்த கிராமம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து 2 மூதாட்டிகளையும் அவர்களது உறவினர்கள் தேடும் பணியில் களமிறங்கினர். தொடர் தேடுதல் வேட்டையின் முடிவில் அங்குள்ள கல்குவாரி குட்டையில் தேங்கியிருந்த தண்ணீரில் 2 மூதாட்டிகள் பிணமாக கிடந்ததை கண்டு ஊர்க்காரர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இது குறித்து மகுடஞ்சாவடி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் போலீஸ் சூப்பரண்ட் விமலா, சேலம் மாநகர போலீஸ் கமிஷனர் அனில்குமார் கிரி, இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரித்தனர். பின்னர் தீயணைப்பு வீரர்களை வரவழைத்து மூதாட்டிகளின் உடல்களை மீட்டனர். சடலத்தை ஆய்வு செய்ததில் மூதாட்டிகள் அணிந்திருந்த தங்கத்தோடு, மூக்குத்தி, காலில் அணிந்திருந்த வெள்ளி காப்புகள் காணாமல் போனது தெரிய வந்திருக்கிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மூதாட்டிகள் தனியாக இருக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய மர்ம நபர்கள் நகைகளை பறித்து அவர்களை அடித்து கொன்று உடல்களை கல்குவாரி குட்டையில் வீசியிருக்கலாம் என்று தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து மூதாட்டிகளின் உடல்களை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்த புகார்களின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து நகைக்காக மூதாட்டிகளை கொன்று உடல்களை கல்குவாரி குட்டையில் வீசி சென்ற மர்ம நபரை வலை வீசி தேடி வந்தனர். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. சடலம் கிடந்த கல்குவாரி அருகே சிலர் ஐயனாரை பார்த்ததாக கூறியிருந்தார்கள். அவரை விசாரிக்க சென்ற போது செல்போனை அணைத்து வைத்துவிட்டு தலைமறைவாகியிருப்பது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் ஐயனார் சங்ககிரி அருகே உள்ள உருக்காமலை பகுதியில் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர் கண்ணன், தலைமை காவலர்கள் அழகுமுத்து, கார்த்திகேயன் ஆகியோர் குற்றவாளியை சுற்றி வளைத்த போது ஐயனார் உதவி ஆய்வாளர் கண்ணனின் வலது கையில் கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார். இதனால் போலீசார் அவரை வலது காலில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். ஐயனாரை மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கத்தி குத்து காயமடைந்த உதவி ஆய்வாளர் கண்ணனுக்கு சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஐயனாரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் மூதாட்டிகளை கொன்று நகைகளை திருடியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. 55 வயதான ஐயனார் 3 ஏக்கர் விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அந்த நிலத்தில் குடிசையமைத்து விவசாயம் செய்து வந்திருக்கிறார். இவர் மீது 2000ஆம் ஆண்டு 3 கொலை வழக்குகளும் 2005ஆம் ஆண்டு 2 கொலை வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற ஐயனார் 2018ஆம் ஆண்டு சிறையில் இருந்து விடுதலையானார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.